2026ஆம் ஆண்டு ஒற்றுமை அரசாங்கத்தை அமைப்பதற்காக பக்காத்தான் ஹராப்பானுடன் இணைந்து செயல்பட தனது கட்சி எடுத்த நடவடிக்கை தன்னை காப்பாற்ற என்ற கருத்தை அம்னோ தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடி நிராகரித்துள்ளார். இது போன்ற மறைமுகமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறுபவர்கள் இருப்பதாக ஜாகிர் நினைவூற்றினார். அவர்கள் ஜாகிர் காப்பாற்றப்பட்டார் என்று கூறுவார்கள் என கட்சியின் பொதுக்கூட்டத்தில் தனது கொள்கை உரையை நிகழ்த்திய போது அவர் பிரதிநிதிகளிடம் கூறினார். ஊழல், பண மோசடி மற்றும் குற்றவியல் நம்பிக்கை மீறல் ஆகிய 47 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஜாகிட்டுக்கு வழங்கப்பட்ட டிஎன்ஏஏ மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் மேலும் விசாரணைகளை நடத்த அனுமதிக்கிறது. எம்ஏசிசி விசாரணைக்கு பிறகு குற்றச்சாட்டுகளை தொடர போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டத்துறை தலைமை அலுவலகம் பின்னர் தெரிவித்தது. ஊழல் குற்றத்திற்காக தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் அம்னோ முன்னாள் தலைவர் நஜீப் ரசாக்கை கைவிட்டு விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் துணை பிரதமர் ஜாகிர் மறுத்தார். தாம் நஜீப்பை ஓரம் கட்டியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. உண்மையில் அவரை பாதுகாத்து ஒற்றுமையாக நிற்கும் போது தாங்கள் கேலி செய்யப்படுகிறோம் என்று அவர் கூறினார். நஜீப்பிற்கான எங்கள் ஆதரவு ஒருபோதும் தடுமாறவில்லை. பிரதிநிதிகளுக்கு தனது வாழ்த்துக்களை அனுப்ப அவர் உண்மையில் தம்மை தொடர்பு கொண்டதாக ஜாகிர் மேலும் கூறினார். நஜீப் தனது குடும்பத்திற்கு திரும்புவதற்காக அவரது தண்டனையை குறைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு மாமன்னரிடம் கட்சி மன்றாடியதாகவும் ஜாகிர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.